ஒயிட் வாஷ் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி முதலா நம்ம பண்ண வேண்டியது இந்த ஒயிட் வாஷ் தான். நம்ம ஏற்படுத்திக்கிட்ட மகிழ்ச்சியான அனுபவங்கள், மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மட்டும் இல்லாம கசப்பான அனுபவங்கள், சண்டைகள், சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள்னு இப்படி எல்லாமே நம்மளோட சுவத்துலயும், ஃப்ளோர்லயும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பண்ட பாத்திரங்களையும் பொருட்களையும் பதிவாயிட்டே தான் இருக்கும். சந்தோஷம், துக்கம்னு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ, எதெல்லாம் செயல்பாட்டுல காட்ட ஆரம்பிக்கிறோமோ, அந்த செயல்கள் அதாவது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாவும், துக்கமா இருந்தா துக்க செயல்களும் நமக்கு ரெட்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும். நல்லதோ கெட்டதோ நம்ம சுவத்துலயும் சரி, பண்ட பாத்திரங்கள், பொருட்கள்னு நாம சேர்த்து வச்ச அத்தனை தோஷங்களையும் நீக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கத்தான் சுவத்துக்கு வெள்ளை அடிச்சு பாத்திரங்களை கழுவி வச்சு தோசங்களை வாஷ் அவுட் பண்ண வச்சாங்க. காலப்போக்கில் நாம் அதை செலவுன்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ணாமலே பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்ற மாதிரி இருக்கிற 5 வருஷம் பெயிண்ட் 10 வருஷம் பெயிண்ட்லாம் வாங்கி அடிச்சு வீட்டுக்குள்ளேயே தோசத்தை வச்சுக்காதீங்க. நீங்களும் உங்க வீட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கிற பெயிண்ட்களை வாங்கி அடிச்சு தோசத்தை வாஷ் அவுட் பண்ணிடுங்க. இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.